இதில் வந்து நான் அண்ணாமலை அவர்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா பாஜகவுக்கான நேரம் இது. அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ அப்போ மோடியும் அண்ணாமலையும் நீங்கள் வந்து ஒன்றுன்னு சொல்கிறீங்களா? பாஜகவோட கூட்டணி வச்சுப்பேன்னு சொல்லுவாங்க போல இது பாஜக. உள்ளுக்குள்ளேருந்தே யாரோ ஸ்லீப்பர் செல் மாதிரி இந்த மாதிரி குழப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசி கொடுத்த நிகழ்ச்சியில் நம்மிடையே அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. டெல்லிக்கு சென்றிருக்கிறாரு, தலைவரை சந்தித்திருக்கிறார், டிஎல் சந்தோஷ் போன்றவர்களும் சந்தித்திருக்கிறார். 5 பக்கம் கொண்ட விளக்கத்தை கொடுத்துருக்கார். நான் ஏன் இங்கே பணிபுரிய முடியவில்லை, யாரெல்லாம் என்னை தடுத்திருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் சொன்னதாக ஒரு செய்தி. அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், அவனும் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நான் பார்த்த செய்தியில் என்னென்னா, அது மாதிரி கடிதம் கொடுத்துருக்கார், என்னென்னலாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது, எதனால் வந்து கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை அப்படின்னு கடிதம் கொடுத்துருக்காருன்னு தான் நான் செய்தி பார்த்தேன். அது ராஜினாமாவா இல்லை விடுவிக்கப்பட்டாரா அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு தெரியல. இதில் வந்து நான் அண்ணாமலை அவர்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா பாஜகவுக்கான நேரம் இது. இந்த நேரத்தை கூட நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன், சும்மா தான் உக்காந்துட்ருப்போம் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ, அதாவது தேர்தலுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்தப்போ, இது வந்து குடும்ப அரசியலை ஒழிப்போம், ஊழல் அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்து கொண்டு வந்தார். முதல்ல 21 எலெக்ஷனில் அதிமுக பாஜக கூட்டணி தோற்று திமுக ஆட்சிக்கு வருகின்றது. அப்போ அந்த ஆவின் டெண்டர்லேருந்து அவர் தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டார். அந்த மொமெண்டம் வந்து எதனால் பிசுபிசுத்து போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் வந்து திமுக நிகழ்ச்சிகளில் வந்து பாஜக தலைவர்கள் கலந்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போது ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இடியில் வந்து இப்போ ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, 2வது கடிதம் அப்படின்னு, செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. என்னங்க லாஜிக் இது? திமுக அப்படி தான் பண்ணாங்களா? கவர்னர் வந்து 2வது முறையாக அனுப்பப்பட்ட மசோதா அவருக்கு ஒப்புதல் கொடுக்கல, கேட்டால் வந்து அரசியல் சட்டத்தில் இது மாதிரி டைம் லிமிட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காருன்னு போது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கவர்னருக்கே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி அது தாண்டிட்டதுனால அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு வந்து அவங்க இதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்க முடியாதா? அடுத்த ஆட்சி வந்து அவங்க கிட்டேயும் நீங்கள் ரிக்வஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கணுமா? இப்போ KN நேரு அவர்களுக்கு எதிரான அந்த எஃப்ஐஆர் மேட்டராக இருக்கட்டும், அது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தது எப்போ, இவங்க லெட்டரை அனுப்புறது எப்போ, எதனால் இந்த தாமதம்? அப்போது ஒன்று நீங்கள் இங்கே பாஜக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மீது நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தானே சொல்கிறீங்க ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இடி விசாரணைகள்லாம் நடத்துகிறீங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதையாவது நீங்கள் வந்து முழு மூச்சாக கொண்டு போயிருக்கணும். நம்ம வேலூர் எம்பி கதிரானந்த் அவர்கள், ஆமாம், துரைமுருகன் பையன், 19 எலெக்ஷனையே தள்ளி வச்சாங்க. என்னென்னா கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் நடந்தது, அவர் ஜெயிச்சிட்டாரு. 24 எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிட்டாரு. 25 பிகினிங்கில் தான் அந்த கேஸுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து ஊழலை எதிர்த்து போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அதிமுகவோட கூட்டணி திமுகவோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? 19 பிடிச்ச விவகாரத்துக்கு 2 தடவை ஒரு எம்பி ஆன பிறகு 25 சம்மன் அனுப்புறீங்கன்னா இதெல்லாம் ஒருத்தர் மானிட்டர் பண்ண வேணாமா? இதெல்லாம் வந்து முக்கியமான கேஸ் இல்லையா? அப்போ நிஜமாவே நீங்கள் ஊழலுக்கு எதிராக போராடுகின்றீர்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அடுத்தது அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் செல்ஃப் சென்டர்டு ஒரு குரூப்பை வச்சுட்டு அவரை ப்ரொமோட் பண்ணார். இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படி பார்க்க போனால் உலகம் முழுக்க இண்டிவிஜுவல் பேஸ்டு தான் கட்சிகளுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது. ட்ரம்ப் அப்படின்ற ஒரு தனி மனிதனுக்காக தான் அங்கே வெற்றியை தவிர ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படின்றது கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கவன் அங்கே ஓட்டு போடுவான், அங்கே இருக்கவன் இந்தியாவிலே மோடின்ற தனி தானே ஓட்டு வருது தான் நான் சொல்ல வரேன். சொன்னால் உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்போ மோடியும் அண்ணாமலையும் நீங்கள் வந்து ஒன்றுன்னு சொல்கிறீங்களான்னு சில பேர் வந்து குதிப்பானுங்க. நேஷனல் லெவலில் நீங்கள் அப்படி பண்ணும்போது மாநில லெவலில் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? ஸோ உலகம் முழுக்க இதுதான் ட்ரெண்டு. இன்னைக்கு தாவேகா ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஜய் அப்படின்ற ஒரு முகம் மட்டும்தான்.
அங்கே இருக்கவங்க கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவர் சொன்னார்ன்றதுக்காக விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்படி இருக்கின்ற அரசியல் களத்தில் நாங்கள் சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சரிப்பட்டு வரும்? இல்லை சார், இப்போது அவங்க சொல்ல வர்றது வந்து நீங்களும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து நாங்கள் ஒரு இலக்காக வச்சுருந்தோம். இந்தியா ஃபுல்லாக இலக்கை மாற்றிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா இடத்துலையும் பாஜகவை மாற்றிட்டு வரோம். அடுத்த இலக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சால் அடுத்த இலக்கு தமிழ்நாடுனாங்க. பட் இன்னுமே தூங்கிட்டே இருக்காங்க பாஜக. வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? அதாவது இந்த 26 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் அவங்களுக்குன்னு ஒரு ரீசன் இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜியை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஓகே, ரைட். அண்ணாமலை அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தலைவர் பதவியிலேருந்து அவர் விலகி விட்டார். நீங்களா நீக்கினா மாதிரி எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நான் ஒதுங்கிடுறேன்னாரு. அது மட்டும் இல்லை, கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு வேற ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். சரியா? அப்போ அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவிலேயே சில பேர் உக்காந்துக்கின்னு இனிமேல் அண்ணாமலைக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது புழுதி வாரி தூற்றுவது. அதுக்கப்புறம் அதிமுக ஆதரவாளர்கள், பாஜகவில் இருந்தவங்க ஆரம்பித்து அதிமுக ஆதரவாளர்கள்னு சொல்கிறவங்க ஆரம்பித்து அவருக்கு எதிராக ஒரு பெரிய அவதூறு பிரச்சாரம்லாம் போகும்போது யாரும் எதுவும் தட்டி கேட்கல. சரி, நீங்கள் அதிமுகவில் இருக்கவங்கள விட்டுருங்க. பாஜகலேருந்து யாராவது எடப்பாடியார் அவர்களையோ இல்லை இந்த கூட்டணிக்கு எதிராகவோ கருத்து சொன்னால் உடனே கட்டம் கட்டி அவங்கள கட்சியை விட்டு நிற்கிறீங்க. அப்போது முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் கட்சியில் இருக்கவங்க பேசுகிறாங்கன்னும் போது அதையே நீங்கள் பண்ணியிருக்கணுமா வேணாமா? நீங்களே பண்ணல அப்படின்னும் போது கூட்டணி கட்சியில் பண்ணுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போது இதையெல்லாம் சகிச்சுட்டு தான் அவர் இருந்திருக்காரு. இப்போவும் அவர் என்ன கேட்குறாரு? எனக்கு பொறுப்பு கொடுங்கன்னோ இல்லை நான் மறுபடியும் தலைவராக வரணும்னோ அப்படியே அவர் கேட்டார். கட்சியை வளர்க்கணும், இதுதான் இறங்கி ஆட வேண்டிய தருணம். இன்னைக்கெல்லாம் அதிமுக நலிந்து போய்விட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா திமுக தான் மிகப்பெரிய அடி வாங்கி இருக்கின்றது. அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அப்படியே அந்த பக்கம் தாவேகா பக்கம் போயிடுச்சு. கூட்டணி கட்சிகளும் அந்த பக்கம் போயிட்டாங்க, சப்போர்ட் பேஸும் போயிடுச்சு. தனியா நின்று திமுக என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது. இப்ப எதுவுமே இல்லாம தன்னந்தனியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதிமுக திமுக ரெண்டுமே ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது அப்போ பாஜக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. திமுகவில் சுவராக உடனே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும், எதுவாக இருந்தாகட்டும் உடனே அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னாங்க அப்படின்னு. எதுக்காக? பாலிசி டிசிஷனுக்கு சொல்லலாம், மற்ற திட்டங்களுக்கு சொல்லலாம். சட்டம் ஒழுங்குன்றது வந்து டே டு டே அஃபேர் இல்லையா? இதுக்குமா 6 மாதம் பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போ ஏன் சார் பாஜக தமிழகத்தில் ஒரு இப்படி ஒரு மெத்தனை போக்க போயிட்டு இருக்கு? என்ன காரணம்? எல்லாமே மேலிடம் மேலிடம் அப்படின்னு நீங்கள் வந்து ஹைகமாண்ட் கல்ச்சர் காங்கிரஸ் மாதிரியே நடந்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஏங்க நீங்கள் வாத்து மாதிரி நடந்தீங்கன்னா அப்புறம் வாத்து மாதிரி தான் போவீங்க. இப்போ காங்கிரஸ் மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா காங்கிரஸ் மாதிரி தான் நீங்கள் ஆவீங்க. காங்கிரஸில் மாநில தலைவர்களை யாரையும் வளர விட்டது கிடையாது. ஏன்னா தேசிய தலைமைக்கு போட்டியாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்டம் கட்டி வச்சிருவாங்க. அந்த மாதிரியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்புறம் காங்கிரஸ் என்ன வழியில் போச்சோ அந்த மாதிரி தான் நீங்கள் போவீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்காம இல்லை நாங்கள் தான் சொல்கிறது தான் அப்படின்னா நான் கேட்குறேன், ஜனநாயக முறைப்படி அப்படின்னா இப்போ 4 மாநிலங்களுக்கு தலைவர் நியமிச்சாங்களா? எப்படி நிர்வாகிகள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நிதின் நவீன் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அறிவிப்பு தான். அப்புறம் என்னங்க உங்களுக்காக வேணும்னா நாங்கள் ஜனநாயக முறைப்படி, அதுவும் அந்த நட்டா அவர்களுக்கே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. எப்போங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்கன்னா 11 கோடி உறுப்பினர் இருப்பாங்க. எப்படி 11 கோடி பேரும் ஓட்டு போட்டு தான் வந்து நிதின் நவீன் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்களா? சரி, ரைட்டு, வெஸ்ட் பெங்காலில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, ரைட்டு. இப்போ எலெக்ஷன் முடிச்சு போச்சு இல்லை, ஆட்சி அமைச்சாச்சு இல்லை, உடனே இங்கே வர வேணாமா? இல்லை இன்னும் 5 வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம், இன்னும் 5 வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் எப்படிங்க சரிப்பட்டு வரும்? அடுத்தது இங்கே சரி ரைட்டு 5 வருஷம் இருக்குது, இப்போ வந்து அவருக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது நயினார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அண்ணாமலையை கொண்டு வரோம், நீங்கள் என்ன வேணால் பிளான் வச்சுக்கோங்க. பட் எதிர்கட்சியாக இங்கே செயல்பட வேணாமா? திமுக 2வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆமாம் டைம் எல்லாம் கொடுத்தோன்னா சுத்தமாக நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க, நம்ம இழந்த செல்வாக்கை பெற வேண்டும்னா முதல் நாள்லேருந்து இறங்கி அடிக்கணும் அப்படின்னு. அதை தான் முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. கரெக்ட், எதிர்கட்சினா அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களா பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க எவ்வளோ குரல் கொடுத்துருக்காங்க, பாஜக சைட்லேருந்து என்ன வந்தது? ஆன் த அதர் ஹேண்ட் விட்டா தாவேகாவோட கூட்டணி வச்சுப்பேன்னு சொல்லுவாங்க போல இது பாஜக. இல்லை சார், காலையிலேருந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பல்வேறு நிகழ்வுகளுக்காக திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களோட சப்போர்ட் வேணும்ன்ட்டு திமுகவோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறது கூட பேசியிருக்கிறாங்க சார். திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட அவங்க ஓப்பனாக ஒரு கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அத்தோடு அவங்க வந்து கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா அவங்களுடைய செல்வாக்கு சப்போர்ட் பேஸ் அப்படின்றது இப்போ தாவேகா பக்கம் போயிடுச்சு.
அதை திருப்பி இழுக்கணும் அப்படின்னா பாஜக கூட்டணின்றது அது வேலைக்கு ஆகாது. வேணும்னா ஒரு டாக்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது ஜெகன்மோகன் எடுத்துக்காங்க, அவர் எதிர்க்கட்சியாக தான் இருந்தார். ஆனால் தேவையான நேரத்தில் சப்போர்ட்டாக ஓட்டு போடுறதோ இல்லை வெளிநடப்போ அதெல்லாம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் நவீன் பட்நாயக் பண்ணிட்டு. ஆமாம். ஸோ டாக்டிக்கல் அவங்க வந்து அங்கே அந்தந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாகத்தான் செயல்படுவார்கள், கூட்டணி கிடையாது. ஆனால் பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த நேரத்தில் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறது, அப்படி வெளில தெரியாமல் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அது மாதிரி தான் இருக்கலாமே தவிர, சரி அதுக்காக இப்போ நீங்கள் திமுகவை எதிர்க்கலை. ஒருவேளை திமுக இங்கே மறுபடியும் ஆட்சியில் வந்து இல்லைங்க எங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் பில்லெல்லாம் இருக்குது, அதனால் சப்போர்ட் வேணும், அதனால் அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்கிறது தாவேகா, திமுக இந்த பக்கம் தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாதிரி நீங்களும் வந்து திருப்பி அடிக்க வேண்டியது தானே, எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஒரு விஜய் இன்னொரு விஜய் சந்திக்கிறார் அப்படின்றது, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்டே அங்கே போயிட்டு பார்த்துட்டு சிறப்பான ஆட்சின்றது, டைம் கொடுங்கன்றது, ஒரு வருஷன்றது கொடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அவரை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பேசும்போது தான் சந்தேகமாக இருக்குது. அரசியலில் எதிர் கட்சிகள் நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அவரை எதிர்த்து நான் பேச மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சியில் இருக்கீங்க? இது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் கிடையாதா? இதுக்கெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அந்த கட்சி ஒரு வேட்பாளரோட மனைவி சொல்றாங்க. ஆமா, கூட்டணி வேட்பாளர், சாரி, கூட்டணி வேட்பாளரோட மனைவி சொல்றாங்க. இல்ல நீங்க பாஜகல தான் இருக்கீங்க. ஆமா, துணைத் தலைவரா இருக்கீங்க. துணைத் தலைவரா இருந்துட்டு நான் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா போற போக பார்த்தா தாவேகாவோட தான் எங்களுக்கு கூட்டணி, அவங்க சேர்த்து காட்டாலும் நாங்க தான் அவங்களோட கூட்டணின்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது பாஜகல இருக்கவங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படிங்க ஒரு மனுஷன் அங்க இருக்க முடியும்? ஸோ அண்ணாமலை ஒருவேளை ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தாருன்னா முழு பொறுப்பும் பாஜகவுக்கு தான். ஆனால் அதுக்கப்புறம் பாஜக அப்படின்றது வந்து தேடணும் இங்கே. சார் இப்போது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அண்ணாமலை ராஜினாமா பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்போ ராஜினாமா பண்ணிடலாம் செய்து, பட் உங்களுக்கு இன்னும் அது சரியாக ஃபுல்லாக தெரியல, ஏன்னா அந்த செய்தி உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக வராதனால, அந்த ஒருவேளை ராஜினாமா பண்ணி வந்துட்டார்னா தனி கட்சி துவங்குவாரா, இல்லைன்னா ஒரு அமைப்பு துவங்கி ஒரு 7-8 மாதம் கிடைத்து மக்களோட பல்ஸை பார்த்துட்டு தனி கட்சி துவங்க ஒரு ஐடியா இருக்குமா? ஒன்ஸ் வெளியில் வந்துட்டார் அப்படின்னாலே அது வந்து கட்சியை நோக்கிய பயணம் தான். அது வந்து நீங்கள் ஒரு அமைப்பை தொடங்கி 8 மாதம் கழிச்சு ஆரம்பிக்கிறீங்களா இல்லை உடனே ஆரம்பிக்கிறீங்களா, அது வந்து ஏன்னா இவர் அரசியலில் இருக்கார். வெறும் ஒரு மக்கள் இயக்கம் இல்லை வந்து சமுதாய இயக்கம் அப்படின்றது வேலைக்கு ஆகாதுங்க. ஸோ அப்போ அரசியல்வாதி அப்படின்னும் போது ஒரு கட்சி தான், அப்போ கட்சி தான் ஆரம்பிக்கணும். அது 8 மாதம் கழிச்சு ஆரம்பிச்சாங்கன்னா உடனே ஆரம்பிச்சாங்கன்னா அதில் என்ன ஒரு பெரிய விஷயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மேபி ஒரு சில மாதங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்பை பலமாக்கி கொண்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் வெளியில் வந்தால் அது இன்னொரு கட்சியாகத்தான் இருக்கும். பட் அது கட்சியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பாஜக மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க போகின்றது, அதில் சந்தேகமே கிடையாது. இல்லை சார், இப்போ அவர் கட்சி ஆரம்பித்தார். இப்போ விஜய் ஓகே, ஒரு ஃபேக்டரை வந்து ஒரு நடிகர் போயிட்டார், ஏடிஎம்கே நீண்ட நாளாக இருக்குது, 75 வருஷம் திமுக இருக்குது, பாஜக சென்ட்ரல் இருக்குது, ஒரு தாமரை சின்னம் போட்ட விஷயங்கள் இருக்குது. இவர் திருப்பி அவளை இறங்கி அந்த பூத் லெவலில் கொண்டு வர்றது, சின்னங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது, இதில் ஒரு மிகப்பெரிய இவர் 42 வயசு ஆகுதோட இந்த 4ஆம் தேதி 42 வயசு ஆக போகுது. ஸோ இது கொண்டு போகிற வேலையே பெரிய வேலையாக இருக்குமே சார். ஏன்னா பாஜகவிலேருந்து பிரிந்து போவார்லாம் கூட தெரியாது பல பேர். ஏன்னா சில பேர் இப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் மத்தியில் மோடி, மாநிலத்தில் அண்ணாமலைன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருவேளை ஒரு வெளில வந்தார்னா இந்த அவரோட கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருக்காதா சார்? நிச்சயமாக. இதனால தான் வந்து நான் திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்தேன், அண்ணாமலை, இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட கட்சியை விட்டு வெளியில் போனோம் அப்படின்றது ஒரு நோக்கம் கிடையாது. ஆனால் உள்ளே இருந்துக்கின்னு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? அல்டிமேட்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி ஐ ஆம் ஆன்சரபிள் டு த பீப்புள். அதுக்காக தான் அரசியலுக்கு வருது. கட்சி கட்டுப்பாடு அப்படின்றதுக்காக எதுவுமே பண்ணாமல் உக்காந்துட்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்டுப்பாடா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நேஷன் அப்படின்றது மக்களால் கட்டமைக்கப்பட்டது. அப்போ மக்களுக்கு தான் அவங்களுடைய முதல் விசுவாசம். அந்த மக்களுக்காக குரல் கொடுக்காம உட்காந்துட்டு இருக்கணும், அதுதான் கட்சி கட்டுப்பாடு அப்படின்னா. இப்போது அந்த சிபிஎஸ்இ விஷயத்தில் அவர் ஒரு ட்வீட் போட்டார். ஆமாம், அதை உடனே பார்த்தீங்களா வந்து அவர் இது மாதிரி மத்திய அமைச்சரை எதிர்த்து பேசுகின்றார் அப்படின்னு. அவர் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா? இப்போது அவர் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டு, பார்த்தீங்களா மத்திய அரசாங்கம் பழி வாங்குகின்றது, பாசிச பாஜக இந்தியை திணிக்கின்றது, இப்படித்தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே பாஜக இருந்த பேரை டேமேஜ் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. இப்போ இதில் இன்னும் தேவையா? இது வந்து நிஜமான பிரச்சனை மாணவர்களுக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்க மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாதுங்க, அதை யாரும் யோசிக்கலை. அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பாக தமிழகத்தில் இருக்க மாணவர்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா இங்கே சிபிஎஸ்இ படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு இன்னொரு லாங்குவேஜாக ஹிந்தி எடுத்துடுறாங்க. அதனால்
தாய்மொழி தமிழ் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற மாநிலங்களில் இருக்க மாணவர்களுக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா அவங்க ஹிந்தி ஒன்று எடுத்திருப்பாங்க, இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் எடுத்திருப்பாங்க. இப்போ ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக இன்னொரு இந்திய மொழினும் போது அங்கே தான் சிக்கல் வரும் அவங்களுக்கு. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை மற்ற குஜராத்லையோ அங்கே இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரப்போகுது. அப்போ இது நிஜமான ப்ராப்ளம். நீங்கள் முதல்ல 29லேருந்து சொல்லிட்டு எதுக்கு இப்போ திடீர்னு 26ன்னு மாற்றணும்? அப்போது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதிகாரிகளே இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அமைச்சர் இதெல்லாம் வந்து யோசிக்க வேணாமா? இப்படி ஒரு ப்ரப்போசல் கொண்டு வராங்கன்னு சொன்னால் இது வந்து அமைச்சருடைய ப்ரப்போசலாக இருக்காது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ அதிகாரிகள் தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி ரைட்டு, 29ன்றதை இப்போ 26ன்னு மாற்றினாங்களே, புஸ்தகமாவது ரெடியாக இருக்கா அப்படின்னா அதுவுமே இல்லையா. ஆமாம், 6வதுக்கான புஸ்தகமே ஜூலை 1ஆம் தேதி தான் வருமா. சரி 9வதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த 6வது புஸ்தகத்தை வச்சு பண்ணுங்க. இதெல்லாம் என்ன வேலைன்னு எனக்கு புரியல. அப்போ உள்ளுக்குள்ள சுப்பிரமணிய சாமி அவர்கள் அடிக்கடி சொல்வாரு, இங்க இருக்கிற அந்த அதிகாரிகள் செட்டப் சரியில்லை அப்படின்னு. சிஸ்டம் மாறினாலும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் அது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த படத்துல சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருந்தே யாரோ ஸ்லீப்பர் செல் மாதிரி இந்த மாதிரி குழப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து என்ன இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணுமா வேணாமா? இப்ப அந்த சிபிஎஸ்இ அந்த ஓஎஸ்எம் விஷயம் எடுத்துக்காங்க, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட், அந்த சின்ன பையன் ரிசர்ச் பண்ணி இதை பாருங்க, அந்த டெண்டர்ல 3 தடவை விட்டுருக்காங்க, இவ்வளோ குளறுபடி இருக்கு. ஏற்கனவே தெலுங்கானால இவங்க வேற ஒரு பேர்ல பண்ணி அதுல ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்து அவங்க இப்ப பேரை மாத்திட்டு இங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த கிரைட்டீரியாவை மாத்தி வச்சிருக்காங்க இவங்க. அதனாலதான் டிசிஎஸ் மாதிரியான நிறுவனத்துக்கு கிடைக்கல, இந்த நிறுவனம் வந்து தட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இவர் வந்து நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னாரு. சரி, பொறுப்பேற்றுக்கிறதுனால இந்த குளறுபடி தீந்துருமா? ராகுல் காந்திக்கு இது ஒரு சரியான சான்ஸா போயிடுச்சு. பாத்தீங்களா, எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கையோட விளையாடுறாங்க, ஒரு எக்ஸாம் கூட இவங்களுக்கு ஒழுங்கா நடத்த தெரியல அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நீட் பிரச்சனை வேற ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை தப்பு நடந்தா, நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேரும் போது அந்த பாஸ் சொன்னார், இது பாருங்க, யூ கேன் கமிட் as many mistakes as you like அப்படின்னாரு. ஆனால் ஒன்னே ஒன்று, ஒரு தடவை பண்ண மிஸ்டேக்கை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணக்கூடாது. புதுசாக மிஸ்டேக் பண்ணணும், நான் ஒத்துக்கிறேன். ஒரே தப்ப 2வது தடவை பண்ண தயதாட்சியமே கிடையாது, வெளில துரத்திடுவேன் அப்படின்னாரு. ஏன்னா புதுசாக மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா நீ எதுவும் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க. ஆமாம். அப்போ ஒரே தப்ப திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேருந்து பாடம் கற்றுக்கல அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுறது ஸ்டூடெண்ட்ஸ். ராகுல் காந்திக்கு நீங்களே வந்து ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போ உள்ளுக்குள்ளேருந்து யாராவது சொல்லணும். சொன்னால் உடனே ஐயோ என்ன இது மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா, உன் கூட இருக்க ஆஃபீஸரும் சொல்ல மாட்டான், அவன் தான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்குவான். இதை காதும் வச்சா மாதிரி சொன்னால் வேற யாராவது வெளில சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கிரெடிட் எடுத்து போகிறதுக்கு ஏதோ நாமளே சொல்லிட்டு போகலாம்ல. கண்டிப்பாக இதை செய்கிற தப்ப சொன்னால் இதில் என்ன உங்களுக்கு இது வருது? அப்போ எதுவுமே பண்ணக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னா கட்சி வளராது. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன், எல்லாமே வைக்கிற குற்றச்சாட்டுன்னா அந்த 4 பேரால் தான் கட்சி வந்து முடக்க சூழ்நிலைக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ அந்த 4 பேர் வச்சு தான் இப்போ அவங்க யாரும் ரிசைன் பண்ணல, அவங்க யாரும் அடுத்த முடிவு எடுக்கலை. இத்தனைக்கும் தொடர் தோல்வி, யாரும் எந்த விதமான செயல்பாடுகள் இல்லைன்ற விஷயம். இன்றைக்கும் கூட வந்து அவங்க ஆலோசனை கூட்டமே 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்திருக்கீங்கன்ட்டு நிதின் வந்து சாடி இருக்கார். இதெல்லாம் பண்ணால் நம்ம சாதாரணமாக ஸ்கூல் நடத்துவோம், ஒரு காலேஜில் நடத்துவோம், நீங்கள் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்திட்டீங்க ஆய்வு கூட்டம்ட்டு அவர் சாடுறார். ஸோ அவங்களுக்கு வந்து கட்சி வளரதா இல்லையான்ற ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை, ஒரு பெரிய எண்ணம் இல்லை. கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து தான் போஸ்டிங் இருந்தால் அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது, அந்த மகிழ்ச்சியோடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி போனால் தமிழகத்தில் பாஜக இன்னும் ரிவர்ஸில் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது 0 பாயிண்டில் போயிடும் இல்லையா? அதாவது ஒரு சிலர் இப்போ ஒரு கருத்து சொல்கிறாங்க, பாஜகவில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் ரிவார்டு கொடுப்பாங்க, பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்கன்றது தான் பெர்ஃபார்மன்ஸு. அதில் அண்ணாமலை அவர்கள் தோற்று போயிட்டாரு, அதனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு இப்போ சில பேர், ஒரு காலத்தில் அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டவங்க இன்றைக்கி அப்படியே எங்கள் ஆட்சி மாற்றம் வந்து தாவேகா வந்தவொடனே இப்படி வந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. பாரதி சீனிவாசன் அவர்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. எல்முருகன் அவர்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு அவருக்கு மத்திய மந்திரி பதவி கொடுத்தாங்க. சரி, அதை ரிவார்டுன்னே வச்சிங்கன்னா கூட மத்திய மந்திரியாக இருந்தார்ல, எதுக்காக எதுக்காக இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டி போடணும்? ஒரு வேளை சென்ட்ரல் சொல்லி போட்டிடலாம்ல சார் அவர்? எதுக்காக சென்ட்ரல் சொல்லணும்? மத்திய மந்திரின்னு ஆயிட்டாரு. இப்போ சரி, ஒரு வேளை என்டிஏ ஜெயிச்சு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்க எதிர்பார்க்குற மாதிரியே 220 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடுச்சின்னா அவங்க மெஜாரிட்டியோடு இருக்க போகிறாங்க, உங்களை கூட சேர்த்துக்கிறது போகிறது கிடையாது.
அப்போது மத்திய மந்திரியா அவர் வந்து அவ்வளோ படிச்சிருக்கார், திறமையானவர் அப்படின்னு தெரிஞ்சு தானே நீங்கள் மத்திய மந்திரி ஆக்கினீங்க. அவரை மறுபடியும் ஒரு எம்எல்ஏன்னு கீழே இறக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த தேர்தலில் வந்து தோல்வி அப்படின்றதையோ இல்லை அந்த 3% அப்படின்றதையோ இந்த 4 மட்டும்தான் பொறுப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிருக்கார். திமுக பெரிய அடி வாங்கியிருக்கின்றது. இது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம். அண்ட் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாஜக வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அந்த பேசிஸில் தான் வந்து கூட்டணி வைத்தார்கள். இதாவது இந்த லூசிங் த பேட்டில் டு வின் த வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நாம் பார்க்குற அந்த கூட்டணி அன்றைக்கே வந்திருக்கும். அதிமுக, தவேக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி வந்திருக்கும். இன்ஃபேக்ட் அந்த இதில் வந்து தவேக ஒரு டெப்டி சிஎம் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கும். அது இப்போ தடுக்கப்பட்டு விட்டது. அண்ட் அதிமுக, திமுக 2 பேருமே வந்து ஒன்றும் இல்லாமல் போய் உட்காந்து நிற்கிறாங்க. ஸோ பாஜகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டோம், நீங்கள் கட்சிக்கு விட்டுருங்க, மக்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லையா? அவங்களுக்காகத்தானே நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் 2 எம்பி இருக்கும்போது எவ்வளோ குரல் கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சு ஒரு எம்எல்ஏலாம் சொல்லாதீங்க. கட்சின்னு ஒன்று இருக்குது. 3% நான் தப்புன்னு சொல்லலை. இது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, அவங்களால மட்டும் நான் சொல்லலை. ஆனால் அதை அவங்க ரியலைஸ் பண்ணணும். எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி ரைட்டு, இப்போ தோற்று போயிட்டோம். அதனால் என்னப்போ திமுகவோட தான் தோற்று போயிட்டாங்க. முதலமைச்சராக இருந்தவரே தோற்று போட்டார். அதுக்காக அவங்க தோண்டு போயிட்டு நட்சத்திர ஹோட்டல் இது பண்ணிட்டு இருக்காங்களா? ரைட்டு, என்ன தப்பு, அவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க, அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்ட்டு டக்கு 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 டக்குன்னு அவங்க வேலையில் இறங்கலை. அது சரியோ தப்போ, ஜென்சின்றாங்க, யாரையோ கூப்பிட்டு வராங்க, நாங்களும் வந்து ரீல்ஸில் இறங்குறோன்றாங்க, இன்ஸ்டாகிராமை கேப்சர் பண்ணுறோம், அல்காரத்தை உடைக்கிறோன்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா இல்லையா? நீங்க என்ன முயற்சி பண்றாங்க கேட்குறேன். எதுவுமே பண்ணாம இருந்துட்டு அண்ணாமலை மேல குறை சொல்றதை மட்டும்தான் நீங்க ஒரே இதுவா வச்சிருக்கீங்க. திருப்பி திருப்பி அவர் மேல மட்டுமே குறை சொல்லியிருந்தா கட்சி வளர்ந்துருமா? எல்லாத்துக்கும் அண்ணாமலை ஏன் இந்த தடவை தோத்து போச்சுன்னா பாருங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த ஓட்டு ஒரு 8% எங்களுக்கு வரல. காரணம் என்ன? நீங்க தானே அவர் கட்டம் கட்டினீங்க. இன்னும் ஒரு குழுன்னு போட்டு கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியா, மதுரையில் ஒரு தொகுதியா, இங்க ஒரு தொகுதியா, புத்தி இருக்க யாராவது அந்த மாதிரி ஒரு போடுவாங்களா? இப்போ திமுகவில் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் உங்களுக்கு வந்து 10 தொகுதி அப்படின்னா எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு தொகுதின்னு கொடுத்தா கேட்பாங்களா மாட்டாங்களா? இது அண்ணாமலைக்கு காரைக்குடி கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னங்க இது? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வருமா? அது கண்டிப்பாக. சரி, அவர் வந்து முடியாதுன்னு சொன்னார், உடனே அந்த குழுவை கலைச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் போட்டாங்களா? அப்போ அதுலேருந்தே தெரியுதுல்ல நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு. சரி, இப்போது விஜயோட ஆட்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று திருச்சியில் வந்து நிறைய பேசியிருக்காரு. அவர் இன்னும் சிஎம் ஆனது அவருக்கே நம்பிக்கையில் வரல போட்டிருக்கு. அவர் இன்னும் பிரச்சார மோட்லேயே இருக்கார், அந்த மோட்லேயே பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒன்று சொல்லலாம், திருச்சி கிழக்கு தேர்தல்ன்றனால அதை பேசுகிறாரோ என்னமோ தெரியல. பட் அவர் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் வெயிட் பண்ணுங்கள், உடனே வந்து நீங்கள் ஏன்னா வந்து உடனே வந்து நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவீங்களே அப்படிலாம் சொல்கிறாரு. விஜயோட செயல்பாடு எல்லாம் ரீல்ஸ் கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. விஜயோட கவர்மெண்ட் பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இது வந்து கன்ஃப்ளிக்டிங் சிக்னல்ஸ் அப்படின்னு தான் சார் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது அந்த இன்டென்ட் நல்லா இருக்குன்னு தெரியுது. பட் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இன்னும் இவங்களுக்கு இதில் வந்து சுத்தமாக ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. சில அதிகாரிகள் நியமனம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அரசு வழக்கறிஞர் இந்த மாதிரி நியமனங்கள் ஆகட்டும், அதிலெல்லாம் வந்து மெரிட் மட்டுமே அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. அவங்க இந்த கட்சி சார்பா இல்லை அந்த சித்தாந்த சார்பா அப்படின்றதெல்லாம் பார்க்காம அவங்க டேலண்டடா ரைட், அப்போ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணு, அப்போ தான் அரசுடைய வழக்குகள்லாம் நிற்கும் அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த டிஜிபி நியமனம் ஆகட்டும். அதே சமயத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அதை பற்றி பேசாமையே இருக்கணும் அப்படின்றது எனக்கு புரியல. விதமாக இந்த சட்டம் ஒழுங்கு எடுத்துருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு முதலமைச்சராக அவர் ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் வந்து இங்கே திருச்சியில் பேசினது வந்து வெறும் அரசியல் பேச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர ஒரு முதலமைச்சரான பேச்சாக எனக்கு தெரியல. டைம் கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அண்டு அவர் முதல்ல என்ன சொன்னார், இங்கே ஒரே ஒரு அதிகார மையம் தான் இருக்கும், அது நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாருங்கள், திருமா அவர்கள் இப்போ இல்லை, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு நான் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை கூப்பிட்டு பேசினேன் அப்படின்னு திருமா அவர்கள் இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தாருங்க. அதே மாதிரி மந்திரி சபையில் சேர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அழைப்பு விடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. எப்படிங்க முதலமைச்சர் கூப்பிட மாட்டாரா? அது சிஎம்மோட ப்ரெரோகேட்டிவ் தானே, யாரை வந்து மந்திரி ஆக்குறது, யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கறது அப்படின்றது. இதே நான் கேட்குறேன், காங்கிரஸ் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா கூப்பிட்டா அவங்க வந்திருப்பாங்களா?
அப்போ விசிகா அப்படின்னா சின்ன கட்சியே. கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா யுனைடெட் நேஷன் மாதிரி தான். சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் சவரனிட்டி ஒன்று தான். அப்போது இதுக்கு மட்டும் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார், நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுது இது தேர்தலுக்கு முன்னாடியே அப்படி தான் நடந்திருக்கு. ஏன் திருமாவர்கள் அப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை கூப்பிட்டு பேச முடியாதா? ஏன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை கூப்பிட்டு பேசணும்? இவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரா? இல்லை அவர் ஃபோன் நம்பர் இவர்கிட்ட கிடையாதா? நேரடியாக அவரை கூப்பிட்டு பேசியிருக்கலாமே, ஏன் பேசலை அப்படின்னு இப்போ எனக்கு பெரிய கேள்வி வருது. அப்போது அதிகார மையம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார, அப்போ வேற ஏதோ இருக்கா மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? அப்போது அந்த சட்டம் ஒழுங்கு பாருங்க, 6 மாதம் டைம் கொடுங்க. 6 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் கூட எடுத்துக்கங்க, 2 வருஷம் எடுத்துக்கங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றதெல்லாம் மந்திரக்காளி அப்படின்னு ஒன்று மாறிட போகிற விஷயம் கிடையாது, ரைட்? அதுக்காக நாங்கள் அங்கே அதிகாரிகளுடன் ஒரு ஆய்வு நடத்தினார் அப்படின்னா இது எல்லாம் பண்ணுறது தான். எந்த சீஃப் மினிஸ்டர் பண்ணல, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. இதை நம்ம எத்தனை தடவை பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா? அப்போது முதலமைச்சர்கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும் இல்லையா? அது வர காணும். இங்கே வரதெல்லாம் கோட்டு சூட்டு போடுறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வருது. இதுவா மக்கள் பிரச்சனை இன்னைக்கு? அது ரீல்ஸ் போடுறவங்களுடைய பிரச்சனை, அதுக்கு கவுண்டர் கொடுக்கறவங்களோட பிரச்சனை. எதிர்கட்சியிலேருந்து கேட்பாங்க என்ன இது மாதிரி போடுறாருன்னு, அதுக்கு அவங்க ரீல்ஸில் பதில் சொல்ல போகிறாங்க. இதுக்கு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? முக்கியமான பிரச்சனைகள் பற்றி அவருடைய கருத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறார், அதுதானங்க ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் மக்களுக்கு. அந்த அமைச்சர் பேசுறாரு, இந்த அமைச்சர் பேசுறாருன்னா அமைச்சர்கள் யார் வேணா பேசுவாங்க, கேண்டிடேட்டே யாரும் தெரியாம தானங்க ஓட்டு போட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அவரை நீங்க யார ஒன்னா நீங்க அமைச்சரா நியமிங்க. ஆனா இது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இன்னார் முதலமைச்சர் அப்படிதான் நடக்குது இல்லையா? அப்ப இவரை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. அவர் சொன்னாதானங்க நம்பிக்கை வரும். அவர் சொல்லலை அப்படின்னும் போது சரி, இனிமேலாவது சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.